விஜய் ஆண்டனி அவர்களுக்கு அவர் கம்போஸ் பண்ணதுலே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, நெருக்கமான ஒரு பாட்டு எது அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு பாடலாசிரியர் அண்ணாமலை அவர்கள். வாழ்க்கையுடைய புரிதலை நம்ம சொல்லணும், வாழ்க்கையுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பாட்டுக்குள்ளே சொல்லணுன்ற ஒரு விஷயம் கிடைக்கிறப்ப அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ண ஒரு பாட்டு. உலகினில் மிக உயரம் இப்போவுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் லோன்லியாக டிப்ரெஸ்டாக இருக்கிறப்பெல்லாம் வந்து ஐ லைக் டு ஹியர் திஸ் சாங். ஆனால் இந்த சாங் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும், ரீச் ஆகும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அது அமையலை. மேபி ஃப்யூச்சரில் இது இன்னும் கூட நிறைய பேர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன பாட்டு வந்து அடுத்தது வந்து உலகினில் மிக உயர்மை, ரொம்ப பிடிச்ச பாட்டு. மனிதனின் சிறு இதயம் பயங்கர மீனிங்ஃபுல்லான ஒரு பாட்டு. சிச்சுவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, அம்மாவையே கொலை பண்ணுற ஒரு பையன், அந்த பையன் பண்ணதும் கரெக்டு கிடையாது, அந்த அம்மா பண்ணதும் கரெக்டு கிடையாது. ஸோ ஒரு குழப்ப நிலையில் ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு அவனுக்குள்ள ஒரு தெளிவை உண்டாக்கணும். நினைவுகள் பல சுமக்கும். ஸோ மீனிங்ஃபுல்லாக லிரிக் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப பார்த்து மெனக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் எழுத விஜய் ஆண்டனி அவர்கள் ரொம்ப பிடிச்சி கம்போஸ் பண்ணி பாடின ஒரு பாட்டு தான் நிஜத்தினில் எது நடக்கும். நீங்க விரலை காட்டினா அந்த திசையில வந்து நதிகள் ஓடுமா? ஓடாது. விதி தன்னுடைய போக்குல வந்து எப்படி சொல்லுதோ அதோடைய போக்குல வந்து அப்படியே அது போகும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் சில நேரங்கள்ல விதியுடைய போக்குல நகர்ந்து போய்கிட்டு இருக்கும்.